அது வரைக்கும் என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வேன் 1000 வயசு. வானம் எது வரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும் அது வரைக்கும். காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அது வரைக்கும். எப்போது வாழ்ந்திடுவேன் வாழத் தெரிந்தவன் தானே. வானம் எது வரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும் அது வரைக்கும். காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அது வரைக்கும். என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வேன் 1000 வயசு. அது வரைக்கும் காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அது வரைக்கும். என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வேன் 1000 வயசு. யாரல பம்பர்ல கை வச்சிட்டியா? அட வட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. விடுங்க சார், அஷ்டலட்சுமி போன் சார் விடுங்க. ஐயோ வேலை நான் சொல்றதுக்கு நான் மேனேஜர் பேசுறேன் சார். 8 கோடி ரூபாய் சார், அது கிடைச்சா அப்படியே நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம் சார். விடாது ஆபீஸ் நேரத்துல தூங்குறது மகா தப்பு. என்னடா இங்க வேடிக்கை? போகடா போகடா. கெட் அவுட் கெட் அவுட் ஐசே. வேலு நீ ஒரு பொறுப்புள்ள செக்யூரிட்டி ஆபீசர். உனக்கு நான் துப்பாக்கி கொடுத்ததே திருடங்க சொல்றதுக்காக. நான் திருடங்க சார் சுட்டேன். யோ அவங்க கனவுல வந்த திருடங்கயா. சார் அது கனவு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் தான் தூங்கிட்டு தானே.
நீங்க கேட்கலாம் முழிச்சுக்கிட்டே கனவு காண்றதானே, ஆனா தூக்கத்துல முழிச்ச மாதிரி கனவு வரும். சப்போஸ் அந்த கனவுல நான் தூங்கிட்டேன்னு வச்சுங்க, அந்த தூக்கத்துல கனவு வரும், அந்த கனவுல திருடங்க வரும். முதல்ல இந்த லாட்டில ஜெயிச்சு கோடீஸ்வரர் ஆவேன் கனவு காண்றதை நிறுத்து. இதே ரேட்ட போச்சு அப்புறம் வேலையும் போயிடும், சோத்துக்கே லாட்டி அடிப்பேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி கண்ணா சுட்டு துப்பாக்கியை துஷ்பிரயோகம் பண்ண யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார் நீங்க சுட்டீங்க சார். இது எப்படி பிடிக்கிறது? சார் சார் சார், இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா, நீங்க பாருங்க சார். சூடா என்ன இருக்குப்பா? இப்பத்திக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க, அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியப்பா. ஓ அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத, குடிச்சிட்டு போடா. வாடுவா. சர்வர் சர்வர்னு கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ மணின்னு, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்குதான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.25 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டிருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாதுன்னு வெளியே போர்டு போட்டிருக்கு. நீங்க எப்படி வந்த? ஓடி போறா. ஒரு 2 ரூபா கொடுங்க சார். பக்கத்துல சாப்பிடுற வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அட அண்ணே முதலாளி வராரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டு பாத்தீங்களா? இப்பதான் டிப்ஸ் கேட்டா சார் ப்ளீஸ் பில்லுக்கு வேணா நான் பணம் கொடுத்துறேன். அதெல்லாம் Please, சொன்னா முடியாது. கேளுங்க. சார் இங்க வாங்க. என்ன பிரச்சனை கேக்குறாரு சார். டிப்ஸா? அடிச்சா கையுடியா. முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்டேன், அவர் காதுல டிப்ஸ் விழுந்துருச்சு. டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். யோ உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் நீ கையங்களமா படிபட்டிருக்கேன். இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓ பேங்க்ல, அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. இல்லீங்க செக்யூரிட்டியா. செக்யூரிட்டி புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலம் எல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க, அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி என்ன, மேனேஜரே தான். சார் இந்த ஹோட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம். சார் இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். எப்படி இருந்துச்சு? யாரடி இந்த லூசு? விஸ்வநாதன். நான் I'm always right. ஆமா நீங்க யாரு, என்ன இதெல்லாம்? விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். விக்கிய விடுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் விக்கி. ஆமா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கார் கதவே 10 ரூபாய் போட்டேன். எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க, ஆனா காரு கண்ணாடி எல்லாம் திறந்தே கிடக்குதே. என்ன முட்டாள் நினைச்சியா? கார் கதவு கண்ணாடியே இல்லையே, ஒரு பயலாலே திருட முடியாது. ஆமா இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களே, ஆமா அதுக்காகத்தான் வந்தேன். ஏன் சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து கழுத்து அறுத்தா எப்படி? முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி. சைலன்ஸ்.
நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். பொண்ணு பாக்கலாமா? என் பொண்ணு நான் பார்த்திருக்கிறேனே. நானும் பாக்கணுமே. ஆமா ஆமா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அது சரி, உட்காருங்க. என்ன என்ன அவசரமா பாத்ரூம் போணுமா? பொண்ணு பாக்கணும். பொண்ண பாக்கணுமா? பொண்ணு என்ன ரஜினிகாந்த் படமா? பாக்கணும் துடிக்கிறீங்க? என்னங்க? விசாலா, இவர் பேரு விக்கி. வணக்கம். சார், என்னாச்சு? எனக்கு பொண்ணே பிடிக்கல. உட்காருங்க. இவ என் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. விசாலா, சார் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. நீ போய் மைதிலியை கூட்டிட்டு வா போ. மிஸ்டர் விக்கி, உங்க முழு பேரே விக்கி தானா? இல்ல, ஹேம ஆனந்த் கீர்த்த கௌதம் நீலாம்பரம், சுருக்கமா விக்கி. அது எப்படி விக்கின்னு வரும்? பேரு சுருக்கமா இல்ல சார், மற்றவங்க சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேரு தான் விக்கி. ஆக சுருக்கத்திலேயே நீங்க ஒரு வித்தியாசமான ஆளு. வாங்க. ஆ, இதுதான் என் பொண்ணு மைதிலி. அவ சின்ன பொண்ணு ஜானகி. ஜானு. சரி, நீங்க போங்க ஆ, போங்க, உட்காருங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். போங்க போங்க. ஆ, ஆ. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி முடிக்கல. எனக்கு பிடிச்சது உங்க இரண்டாவது பெண்ணு ஜானுவே. என்ன விளையாடுறீங்களா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன்னு சொல்ல. சார், அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் வித்தியாசமானவன் இல்ல. இல்லையா? இல்ல. நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். அப்பா, ஓ ஒரு நிமிஷம். ஓ, மிஸ்டர் விக்கி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போதுமா? ஜானகிக்கு என்னை பிடிச்சிருக்கு. இந்த விக்கி ஆசைப்பட்டு அடையாம போனது சரித்திரமே கிடையாது. ஜானகி, ஜானகி. இது என்னம்மா இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மிஸ்டர், ஜானு. வாங்க. என்ன ரீல் கார்டிங் கூட போறான்? மிஸ்டர் விக்கி, ஒண்ணும் சொல்லாதீங்க. அடடடடட, உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிழிச்சிருக்கு. இத பார்த்து தனரேகன்னு சொல்லாதடா. சார், உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டி தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆலய காரா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. யார் வந்திருக்காங்க? வணக்கம். மேனேஜர், பேங்க் மேனேஜர். சார், நான் கேட்டல அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, எல்லாம் ஓகே தான். நீங்க நின்னு நிதானமா சிச்சி உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமோ கவனி. சரி. அப்ப நான் வரட்டுங்களா? போடா. மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடான இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார், இருந்தாலும் 2 செட் தோசை, 2 செட் மசாலா தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடடே. மணி? சாரி சார். சார், எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகே தான். டேய், வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர் என்கிட்ட புருடா விடுறியா? இருடே. என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்பா ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர். காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். என்ன? காலிஃபிளவர். என்னது? பில்.
வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா? என்ன சொல்றேன்? Look, ஐயோ, look. This man, you, Yeah. get up, get up. கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல்தலைக்கு தெரிஞ்சா உன்னை ஓட்டலுக்கு முன்னாடியே துரத்தி அடிச்சு ஐயோ, போடுவோம். மணி. என்ன மணி? அங்க பார், சட்டை பார். ஈவரக்கம் இல்லாம தின்னுருக்க. தோசையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி, வாட் மணி? சரி. டேய் முதலாளி வாடா. மணினே. அதெல்லாம் முடியாது. நான் மணினே, பிச்சை போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணியா? இங்க பாரு, இந்த கசமஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50 நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற? அண்ணே, லாட்டரி டிக்கெட். இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழல என்ன? அண்ணே, அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி கொடு. இந்தாங்க. மணினே. வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தால, ஆமா, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குண்ணே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். இந்த பாருங்க, SG119951. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி? ஆமா, மீதி டிக்கெட்டுங்க. மீதி டிக்கெட் ஐயோ எங்க? அதே நான் கிச்சன்ல தானே இங்க வச்சிருந்தேன். என்னண்ணே, அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபாய். போடா. என்னென்ன தேடுறீங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா. லாட்டரி சீட்டா? என்ன? டேய், இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யானை எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வை. வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். டேய், இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. நாங்க எழுந்திருச்ச உடனே பாட்டு வாசிக்கணும். டேய், பழைய ஹிந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டா வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம். ஏஜென்ட்? ஏஜென்ட்னா கோட்டு டை எல்லாம் போட்டிருப்பாரு. இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்ட்டுதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, விஷயத்துக்கு வருவோம். சார், அந்த 1 கோடி 1 கோடி அந்த ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? சார் ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பிளட் ஏத்துனாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துறத பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது. சார், நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 minute, 1 dialogue. டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு, 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி சொன்னா கேட்க மாட்டீங்க. I will call the police. கொடுங்க. ரைட் சைடுல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும். லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வாசிச்சிடுவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ. ஓடுங்க, ஓட்டம். டேய், ஓடாதே பாரு, புரியல டேய். சார், நீங்க தான் சார் தயவு பண்ணு ப்ளீஸ். அது சரிப்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்தா என்னால ஒரே ஒரு வேலை தான் கொடுக்க முடியும். என்ன சார்? பந்து பொறுக்கிற வேலை செய்வீங்களா? பரவாயில்ல சார், இங்க நாங்க பந்து பொறுக்கலனாலும் வெளியில போய் எதையாவது பொறுக்கத்தான் போறோம் இல்லையா வேலை? ஆமாங்க சார். இந்த வேலையை இழிவா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் இங்க பந்து பொறுக்கினாங்க. பந்து பொறுக்கின அதிர்ஷ்டம் நல்ல வேலை கிடைச்சு போயிட்டாங்க. ஒருத்தர்
என்னாச்சு தெரியுமோ? அவனுடைய போராத வேலை 5 நிமிஷத்துல கால் தடிக்க வெளியே பார்த்தேன். பொட்டி எங்க? அது ரயில் பெட்டி மாதிரி போயிடுச்சா? என் பொட்டி பொட்டி என் பொட்டி எங்க? என் பொட்டியை காணுமே. என் பொட்டி எங்க சார்? உங்க பொட்டி இதா இருக்கு. அப்பா நல்ல காலம் என் பொட்டி கிடைச்சிருச்சு. இல்லன்னா கடவுள் கண்ணை குத்தி இருப்பாரு. அதுல பாருங்க, வாகன சாஸ்திர பிரகாரம் இந்த வண்டிக்கு என்ஜின் பின்னாடி இருந்தா வண்டி ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கும். எதுக்குதான் லட்சணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. என்ன நீங்க மத்தவங்களுக்கு தான் கெடுதல் சொல்றது இல்ல, உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்ன கேக்குறேன், பதிலே பேசாம வரீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குமா? 60? அதையும் தாண்டியா? நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா செஞ்சுரியா அடிச்சிருவீங்க போல இருக்கு. சார் கோவிந்தன், கோவிந்தன், கோவிந்தா! போ 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 போ. வாப்பா வாப்பா, சீக்கிரம் வந்து தொலைங்கப்பா. என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார், முந்தாநாத்து மதுரை மீனாட்சி பேங்க்ல 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல. தப்பா சொல்லாத. 1 கோடி இல்ல, 99,99,999 ரூபா தான். ஒண்ணுமில்ல, போலாம், நீங்க போலாம். சார், அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க இன்னைக்கு ஏதோ மலேசியாவுக்கு தப்பிச்சு போறதா நியூஸ் வந்திருக்கு. மலேசியா இல்ல, சிங்கப்பூர். டிக்கெட் கூட வாங்கியாச்சு. கடைசி நேரத்துல பிளான மாத்தாத. வா நிறுத்து. கான்ஸ்டபிள், பொட்டி வாங்கு. இங்கதான் நம்ம தங்க போறோமா? ஆமா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? முட்டாள், பெட்டியில 1 கோடி ரூபாய் சரக்கு இருக்கு. ஓகே ஓகே. பெட்ரூம்குள்ள நம்ம பொட்டி இல்ல. அப்ப வேற யாராவது எடுத்துப்பாங்க. வா போய் பார்க்கலாம். மிஸ்டர், உங்க பெட்டியை நாங்க செக் பண்ணோம். சார், ஏற்கனவே செக் பண்ணியாச்சு சார். இது வெறும் ஓலைச்சுவடி சார். அது நாங்க சொல்லணும். கொடுங்க பெட்டிய. இந்தாங்க. சார், போதைப்பொருள். ஓலைச்சுவடி, போதைப்பொருள் எப்படி? இன்ஸ்பெக்டர், அரசு. ஹலோ பாஸ், 1 கோடி ரூபாய் போத சரக்கோட ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் பாஸ். கோடு வேணும் என்ன பாஸ்? 2 பேர் ஒயிட் வீட்ல வருவாங்க. ஓகே மணி என்னன்னு கேட்பாங்க. ஓகே டியூஸ்டே புதன்கிழமைன்னு சொல்லணும். ஓகே பாஸ். தெரியாம பட்டுச்சு, நான் சொல்றேன். என்ன நீ? சரிமா, கரெக்டா குறி பார்த்து அடிச்சா. அதுக்கு என்ன பிஸ்கட் பாக்கெட் தர போறியா? நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. ஏமா அனாவசியமா செக்யூரிட்டி கூப்பிடுற? என் ஃப்ரெண்டே செக்யூரிட்டி தான். அண்ணே, என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? சார், இந்த ஆள் என்ன துப்பாக்கியில சுட்டார் சார். துப்பாக்கியில சுட்டாரா? சார், பொம்மை துப்பாக்கியில சார். என்னையா சார்? நான் சுட்டேன் சார், ஆனா அவங்க மேல சுடல. சார், மறுபடியும் போய் சொல்றாரு. என் மேல பட்டுது. சரிமா, உன் மேல தான் பட்டுது. பட்ட ஸ்பாட்ட காட்டு. அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறேன். அது வந்து என்ன மேடம், எங்க பட்டுச்சு? ஏய் ஜானகி, எல்லாரும் பாக்குறாங்க, நமக்கு தான் அசிங்கம். வாடி வீட்டுக்கு போலாம். யூ யூ ஐ ஐ போடா பொறுக்கி பசங்களா. சார், எங்க சார் பட்டுச்சு? எங்க பட்டுச்சா? அத பாருங்க. ஏய், என்ன சார் டைம்? செவ்வாய்க்கிழமை, வெனஸ்டே. டேய், ஹலோ, இருங்க இருங்க. மூதவி கோட் வேர்டு மாத்தி சொல்றியே. டியூஸ்டே, புதன்கிழமை. சரக்கு இருக்கா?
பிஸ்கட் இருக்கா? உங்ககிட்ட இருக்கிறது 1 கோடி ரூபாய் அப்படின்னு தானே? உங்ககிட்ட இருக்கிறது 1 கோடி ரூபாய் பிஸ்கட் தானே? ஆமா, மாத்திக்கலாமா? ஒரு நிமிஷம். உங்க பெட்டியில இருக்கிறது தங்க பிஸ்கட் தானே? அவ்வளவு ஏன்பா சந்தேகம்? நாம திறந்தே காட்டிட்டோம். என்ன வெறும் ஈயா முக்கியது? முட்டாள், இது தங்க பிஸ்கட் இல்லடா, வெறும் பிஸ்கட். அதனால ஈ வைக்குது. மரியாதையா பெட்டியை கொடுங்க. இல்லடா. ஏய், பெட்டி சோப்பு டப்பா கார்ல விழுந்துருச்சு. ஏய், ஓடாதீங்க. போலீஸ் வரமா தெரியுது. வா போயிடலாம். பொறுக்க பொறுக்க. அண்ணே, அங்க பாருங்க. ஐயோ, எக்ஸிபிஷன் பார்ட்டிக்கு வருது. வந்தா வரட்டும், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எப்ப வந்தா நம்ம தானே பந்து பொறிக்க போறோம். ஏற்கனவே நம்மள பொறிக்கன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நாம பந்து பொறுக்கி போட போறது இல்ல. டன். ஹலோ, ஏய் மிஸ்டர். ஹலோ மிஸ்டரா, விளையாடிட்டு இருக்கோம்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியில பேச கொடுக்காதப்பா, கான்சன்ட்ரேஷன் குறையுது இல்ல. ஆமா, நீங்க எப்படிங்க? ஏன் இங்க வரக்கூடாதா? நாங்க டெய்லி இங்க டென்னிஸ் விளையாடுறோம். நாங்களும் கிளப் மெம்பர்ஸ். ஏன் எங்களை பார்த்தா பந்து பொறுக்கிற பசங்க மாதிரி தெரியுதா? நாங்க ரியல் டென்னிஸ் பிளேயர். பால் போடுப்பா. 4 to 5 நாங்க விளையாடுற டைம். முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. மணினே, பாயிண்ட் என்ன? அது என்னப்பா, நீ ஒரு 1500, நான் ஒரு 2500. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் ஒரு கணக்கா? வெச்சுக்க. 1200 2300 இதனடி புது கேம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது பெரிய லெவல் டென்னிஸ். போடுப்பா பால. இவ்வளவு சண்டை போடுறீங்களா? எங்களோட போட்டிக்கு வரீங்களா? பாப்போமா? பாப்போம். மூச்சடிக்க ஓட வச்சு பந்தடிப்பை என்னிடத்தில் ஆட்டம் செல்லுமா? கோச்சருக்கும் கோச்சர் நான் அங்கசிக்கும் அண்ணன் நான் மோதாத ரொம்ப ஜம்பமா. ட்விங்கிள் ஸ்டார் டென்னிஸில் என்னை போல பிளேயர் யார்? சர்வீஸ் போர் அடிச்சா துண்டாய் போகும் டென்னிஸ் பால். ஆரடியில் கூந்தல் உனக்கில்லை என்றால் விக்கு ஒண்ணு வச்சுக்கோ சிம்பிள். சுசிலாவ போல குரல் இல்லை என்றால் கும்பலோடு கோரஸ் பாடு சிம்பிள். பெருசுங்க பொண்ணு சொல்லு விட்டு சிரிச்சா அப்பான்னு கூப்பிடு சிம்பிள். குல்பி ஐசு வாங்க சில்லறைகள் குறைஞ்சா குச்சி ஐசு வாங்கிக்கோ சிம்பிள், வெரி சிம்பிள். ஏறி பாரி ஏமையமல இல்ல இன்ன பழங்கி மல அடிச்சாக்க கோல்டு கப்பு இல்ல இன்ன காபி கப்பு ரெண்டையும் நீ பண்ண பரமக்கமா. ட்விங்கிள் ஸ்டார் டென்னிஸில் என்னை போல பிளேயர் யார்? சர்வீஸ் போர் அடிச்சா துண்டாய் போகும் டென்னிஸ் பால்.
நுனி நாக்கு இங்கிலீஷ் புரியாம போனா யான்னு கேட்டுக்கோ சிம்பிள். பிளேடு வாங்க உனக்கு பணம் இல்லை என்றால் தாகூர் போல தாடி வை சிம்பிள். டைட் அடிக்கும் வயசு தாண்டி கொஞ்சம் போனா லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் ஆக சிம்பிள். கல்யாண யோகம் இல்லாம போனா செட்டப்போட வாழ்ந்து விடு சிம்பிள். ஓகே, வாழத்தானே வாழ்க்கை இருக்கு, அட வாலிபத்தில் கோபம் எதுக்கு? ஆசைக்கு என்ன கட்டுப்பாடு, ஜல்லிக்கட்ட முட்டி பாரு, சொர்க்கம் கூட வாசல் திறக்கும். யா ட்விங்கிள் ஸ்டார் டென்னிஸில் என்னை போல பிளேயர் யா. சர்வீஸ் பார் அடிச்சா துண்டாய் போகும் டென்னிஸ் பால். மூச்சடைக்க ஓட வச்சு பந்தடிப்பை என்னிடத்தில் ஆட்டம் செல்லுமா? கோச்சர் நான் ஆகாசிக்கும் அண்ணன் நான் மோதாதே ரொம்ப ஜம்பம்மா. மேடம் 1 மினிட். எங்க போறீங்க? விளையாடலையா? இது உங்க டைம் ஆச்சே. நாங்க இனிமே இங்க விளையாட போறது இல்ல சார். எங்க மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்றோம். என்ன மேடம் என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார், கண்டவங்கள எல்லாம் மெம்பர்ஸ் சேர்த்திருக்கீங்க. கண்டவங்களா? நீங்க யார சொல்றீங்க? அவங்கதான். அவங்க மெம்பர்ஸ் இல்லைங்க, புதுசா பந்து பொறுக்க வந்த பாய்ஸ். ஏய் என்னடி பிளேயர்ஸ்லாம் பால் பொறுக்கிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம விளையாடலாம். ஏய் பாய்ஸ் பால் பொறுக்குங்க. சரிதாண்டி. என்ன சொன்ன? அண்ணே இங்க பாருங்க. அவன் நான் பார்க்க மாட்டேன். அட பாருங்க அந்த பண்ணாடி நான் பார்க்க மாட்டேன். அண்ணே சூட்கேஸ்னே. செத்து போறவன சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன சூட்கேஸ்ல வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க? அவ்வளவு குள்ளமானவனா இவன்? இவன் கோழி கோவிந்தனா இல்ல கோழி குஞ்சு கோவிந்தனா? குடுப்பா. இப்ப திறந்த வெளிய எடுத்து 4 அப்ப அப்புறம் ஜானு, அன்னைக்கு நீ என்ன கழட்டி விட்ட இல்ல, இன்னைக்கு உன் கார் பிரேக் என்ன கழட்டி விட போற. இன்னோட நீ க்ளோஸ். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் இந்த கோவிந்தனை கூப்பிடுறீங்க? அட நான் இந்த கோவிந்தனை கூப்பிடலப்பா, திருப்பதி கோவிந்தனை கூப்பிட்டேன். சும்மா கோடியா கொடுத்துருக்கான் பார். அண்ணே இது ஊரா விட்டு சொத்து திரும்ப உள்ள வச்சிருக்க. சுமார்ப்பா என்னமோ குடிக்குள்ள கோவிந்து உட்கார்ந்து பேப்பர் படிக்கிற மாதிரி அவன் கையில இருந்து நம்ம லவக்குன்னு புடிக்கிட்டு போற மாதிரி பேசுறியா? அப்படியே பணத்தை உள்ள விட்டா செல்லடிச்சு போயிடும்பா. இங்க பாரு, லாட்டரியில் அடிக்காத பணம் நமக்கு சூட்கேஸ் மூலமா அடிச்சிருக்கு. அண்ணே இதை எடுத்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்புதான். நீ ஒதுங்க நான் எடுத்துட்டு போறேன். அப்ப வா என் கூட. முன்னாடி நிக்குதே வண்டி, அதை எடுத்துக்கோ. எடி. ஏன் நிறுத்துறீங்க? நான் நிறுத்தல, அதே நின்றுச்சு. இறங்கி போய் தள்ளு. நான் சொல்றத கேளு, மரியாதை அந்த காரை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா உன் மூளை சிதறிடும். கன்னடு மேன், நானும் அந்த காரை தான் ஃபாலோ பண்றேன். சீக்கிரம். அண்ணே பிரமாதமா வண்டி ஓட்டுறீங்க. இதுக்கு முன்னால டிரைவர்ல தானே வேலை பார்த்தேன். நிக்காம போ. ஏன் மசமசன்னு முழிக்கிற? நானும் நினைச்சாலும் நிறுத்த முடியாதுப்பா. என்ன சொல்ற? பிரேக் பிடிக்கலப்பா. பிரேக் பிடிக்கலையா? பிரேக்கும் போச்சு, சரக்கும் போச்சடா. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க, இந்த பீட்டர் பாண்ட் எப்படி காரை கண்டுபிடிச்சிருவான். போகுது, கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே பின்னாடி போலீஸ் வராங்க. கையை காட்டி ஓவத்தை இப்படி போச்சுருமா? அண்ணே நம்மள தோட்டிட்டு வராங்கண்ணே. இந்த புட்டியை பத்தி யாராவது போலீஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1 கோடி அவுட்டா? நம்ம தப்பிக்கிற வழியே இல்லையா? அண்ணே வேகமா போனேன்.
போச்சுடா. என்னண்ணே? எப்பா கார் நின்னு போச்சு, இது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண முடியாது. தள்ளு. அட பொட்டிய போடு. தள்ளு. எப்பா வேலே, என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது. அண்ணே, போலீஸ் வந்து நம்மள இந்த பொட்டியோட பார்த்தாங்க, 1 கோடி ரூபாய் பணம் போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? வேலே, அங்க ஒரு போர்டு பாத்தியா? இந்த வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு. ஆமா, நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. இந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா? சரி வாங்க. ஏறுங்க. அண்ணே, இப்படி வாங்க. அண்ணே, நீங்க முதல்ல ஏறுங்க, அப்புறம் புட்டிய தரேன். புட்டிய பிடிங்க. என்னண்ணே ஒரே இருட்டா இருக்க? வெயிட். அண்ணே, லைட்ட கொஞ்சம் கீழே காட்டுங்க. பெரிய சைஸ் மூசாக்கல். இதை எடுத்துட்டு பொட்டியை மறைச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது. 2 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்குவோம். குட் ஐடியா. ஆமா, இது எப்படி எடுக்கிறது? இப்படித்தான். எப்படி இதெல்லாம் ரெடிமேடா வச்சிருக்கீங்க? அந்த டப்பா கார்ல முழுசா இருந்தது இந்த ஒண்ணுதான். தொடுங்க தொடுங்க. இங்க கொடுங்க. தொடுங்க. கொடுங்க. வாங்க. பாய். வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க. ஏண்டா மறைச்சு வச்சா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டீங்களா? அது சார் போலீஸ். ஸ்பாட்லயே புடிச்சம் பாத்தியா? இந்த பீட்டர் பாண்டியனை சலீசா எடை போட்டுறாதீங்க. இல்ல சார், அது நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா கேஸ சின்ன லெவல்ல முடிச்சிடலாம். இல்ல எதுக்கு திருடுனீங்க? சார், இதெல்லாம் ஒரு திருட்டுனா எப்படி? ஏதோ ரோட்ல போகும்போது கீழே ஒரு பரிசு கிடந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் நாங்களும். அது பர்ஸா? அது பர்ஸா? அது பொட்டிங்க சார். பொட்டியோ டப்பாவோ காணாம போச்சுட்டு ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் உள்ள படுத்திருக்கான். எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க முடியும்? எப்ப வேலை கோழியூர் கோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடியவே முடியாது. ஏப்பா, திருநதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறீங்களா? இந்த பாருங்க சார், நான் உண்மையிலே எடுத்து காரை திருடி இருக்கிறீங்க. கார திருநத்துக்காக பிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு இல்லையா? கண்டிப்பா இல்ல. என்னது வாயில? வேறல எதுக்கு? நீங்க கண்டுபிடிச்சீங்க. எங்க பார், டென்னிஸ் கோர்ட்ல இந்த பொண்ணு கரெக்டா பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க காரையும் திருடிட்டு வந்திருக்கீங்க. என்ன? ஆமா, நடங்க ஸ்டேஷனுக்கு போலாம். அங்கேயே போறீங்க. வேன் இருக்குது. அது யாரும் எடுத்து போடுங்க சார். நல்லா இருக்கு. ஏறுங்கப்பா. பாத்தியா வேலு, கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய நம்ம இப்படி கொசுக்கடியில மாட்டிட்டு முடிக்கிறோம். அண்ணே, நம்ம பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி இந்த பச்சை புட்டியில நமக்கு கிடைச்ச 1 கோடி ரூபாய். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க. முதல்ல அந்த இடத்துல இருந்து அதை எடுத்தோம். ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு போய் அதுல வச்சு ஓட்டிட்டு போனோம். அந்த இடம் வந்த உடனே அது நின்னு போச்சு. அதை அங்கேயே விட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதை வச்சோம். கரெக்டா? கரெக்ட். அதுல பேசிட்டு இருக்காங்க. எதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. உங்க 2 பேருக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. இன்னும் 4 நாள் இருக்கு. இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். காந்தி அக்டோபர் 2 தானே பிறந்தாரு? இந்திரா காந்தி பிறந்த நாளுங்க. பரவாயில்லப்பா. என்னங்க
யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? பூஜை பண்றதுக்கு ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன். ஏங்க பூஜை கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணுமா? விஷாலம், நாம ஏதோ இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டோம். இதுக்கு முன்னால இங்க யாருமே குடி இருந்தது இல்லையா? காத்து கருப்பு ஏதாவது அண்டி இருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. பூஜை பண்ணிட்டு நாம இங்க வந்தா நல்லது தானே? சரிங்க. அரே வணக்கம். நமஸ்காரம் நமஸ்காரம். என்னங்க இது நமக்காதான் ஏதோ சொல்றாங்க? இவருக்கு அண்ணே வராங்க வராங்க. ஈவினிங் இன்னைக்கு 6:30 திருடா திருடா படம். ஐயோ அலையாத சினிமா திரும்ப. எங்க போயிட்டானுங்க? எங்கடி? ஏய் மிஸ்டர், இங்க 2 பேர் யாராவது? நாங்க தான். மேக்கப் போட்டுட்டு திருடங்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவோம். அப்படியா? சரி போடுவோம். நம்ம வீட்டு வச்சானே. யாருக்கு மேக்கப் கொடுக்குற? யாரா வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றதே? பேய் முழி முழிக்காங்க பாருங்க. அண்ணே திருடங்க குரல்ல சத்தம் போடுங்கண்ணே. அது ரொம்ப கஷ்டம்பா. அந்த வாய்ஸ் எல்லாம் கமிட் பண்ணிக்கிறப்பா. அந்த திருடன் எங்க வீட்டுக்காரங்களை போட்டு அடிக்கிறாங்க போல இருக்கு. ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகுறான் பாரு. ஜன்னல் எங்க பாருங்க. ஐயோ அண்ணே சும்மா. ஓ டேய் எஸ்கேப் ஆயிரானுங்கடா. அடடடடடா எஸ்கேப் ஆயிரானுங்கடா. எடி இது ஒண்ணு இல்லப்பா. இதுலயும் ஒண்ணு இல்ல. அண்ணே மேக்கப் ரெடி. ஓகே. ஏமே ஹிந்தி சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா இல்ல பாட்டு சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா? ரெண்டுமே கஷ்டம் தான். இது பாட்டு கொஞ்சம் பெட்டரே. ஏன் சார்? அது வேற ஒண்ணு இல்ல பாப்பா. பாப்பாவா? சும்மா இரம்பா. சரி உடுப்பா. அங்க ஒருத்தங்கிட்ட சங்கராபரண ராகம் தெரியுமான்னு கேட்டேன். சோமயாஜுலு நடிச்சதான் கேக்குறான். அவங்கிட்ட போய் என்ன பேசுறது? அதான் ஓடியாந்துட்டேன். நீ பரவாயில்லப்பா. நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன். ஃபுல்லா ஹிந்திலேயே பேசினா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓடியாந்து. அதான் அவரும் ஓடியாந்துட்டாரு. நான் ஹிந்தி வாத்தியாரு, இவர் பாட்டு வாத்தியாரு. சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு பாட்டும் ஹிந்தியும் கத்து தரணும். சார் இது வரைக்கும் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? இன்னும் நாங்களே முடிவு பண்ணலையா? முடிவு பண்ணலையா? அது வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணோம் இல்லையா? நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்க அப்பா பாக்குறோம். அப்போ ஒரு பேரோட வரும். வணக்கம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? சாத்தி மேரா சாத்தி தில்வானே துவானே हम दोनों बड़े बाहर रूप तेरा मस्ताना உங்க வீட்டுக்குள்ள பூந்தாச்சா. என்ன வீடு வேற மாதிரி இருக்கு? இந்த வீடு தானா? அண்ணே நீங்க ராத்திரியில வந்தோம், இப்ப பகல்ல வந்திருக்கோம், அதனாலதான் அப்படி தெரியுது. அதெல்லாம் ஓகேப்பா. எதுக்கு நம்ம பச்சை பெட்டியோட போறோம்? அண்ணே வீட்டுக்குள்ள போனதும் நேரா பூஜை ரூமுக்கு போய் தனியா தியானம் பண்ணணும்னு சொல்ல போறோம். உள்ள போனதும் கதவை சாத்துறோம். கல்லுக்கடியில பதிச்சு வச்சிருக்கோமே பச்சை புட்டி, அதை எடுக்கிறோம். இந்த புட்டியை உள்ள வைக்கிறோம். பச்சை புட்டியோட போறோம், பச்சை புட்டியோட வரோம். யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேயா? ஓகே. என்ன என்ன செடியில தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க? என்ன சார் பெட்டியோட வந்திருக்கீங்க? அது சென்டிமெண்ட் சுருதி புட்டி. ஐயோ கேக்கு நினைச்சு மறந்து போயிட்டேன். உங்க பேரு? என் பேரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். என் பேரு பொள்ளாச்சி பொன்னுசாமி. உட்காருங்க சார், அப்பா வந்துருவாரு. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க போய் காஃபி கொண்டு வரோம். முன்னாடி 2 தடவை வந்திருக்கேன், எதுவுமே சாப்பிடல. என்ன சொன்னீங்க? ஏதாவது சூடா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அடுப்புல ஏதாவது இருந்தா புடிங்கிட்டு வாங்க. ஏன் ஜி? போயா எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோம். பூஜை ரூமுக்குள்ள மட்டும் போயிட்டோம். படக்குன்னு குடியை தோண்டிடுவோம். அச்சா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க 2 பேரை பத்தியும் என் பொண்ணுங்க நிறைய சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க யாருன்னு சொல்லலையே. இவங்க அம்மா. ஓ உங்க அம்மா இவ்வளவு எங்க இருக்காங்க? ஐயோ ஏமா இல்லீங்க, எங்க பொண்ணுங்களோட அம்மா. செருப்பலடி செருப்பலடி செருப்பலடி. உங்க பேரை சொல்லவே இல்லையே. நான் கோயம்புத்தூர் பொன்னுசாமி. நான் பொள்ளாச்சி கோபாலசாமிங்க. என்ன சார் இது பேரை மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஐயோ அது வேற ஒண்ணும் இல்ல, பேசிட்டே இருந்தோமா அதனால மறந்துட்டோம். அப்பா இவர் கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், டாடி இவர் பொள்ளாச்சி பொன்னுசாமி. அச்சா சொந்த ஊர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க எப்படி இங்க? பசங்களுக்கு எங்களுக்கு சண்டை, சின்ன வயசுலயே ஓடியாந்துட்டோம். சின்ன வயசுலயே ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பசங்க? என்னங்க
முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே, சும்மா இருங்க. என்னங்க, இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருவீங்களா? பூஜை ரூம் காட்டினீங்கன்னா தியானத்தை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆமா, இவரு சரஸ்வதியோட ரிலேஷன்ஸ். வாங்க பூஜை ரூம் காட்டுங்க. பூஜைக்கு அவசரப்படாதீங்க, மெதுவா போங்க. ரொம்ப பக்தி. இதுதான் எங்க பூஜை ரூம். எப்படி? நீங்க போங்க, நாங்க தியானத்தை ஆரம்பிக்கணும். ஆமா, நானும் கலந்துக்கிறேன். நாங்க 2 பேரும் தனியா பண்ணணும். இல்ல, நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து லட்சுமிய சரஸ்வதியை நினைச்சு தியானம் பண்ணணும். அதான். அது மட்டும் இல்ல, நாங்க டீப்பா ஆழமா தோண்டி தியானம் பண்ணுவோம். உங்களை வச்சுக்கிட்டு எப்படி? நான் எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பொதுக்கு வேண்டாம், போயாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பாட்டும் இந்தியும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு நடுவுல? இன்னும் டிஃபன் சாப்பிடல, வாங்க வாங்க. போமா, என்ன இதேங்கற அப்பா பேசுறாரு. அப்படிதான். அட வாங்கண்ணா. அண்ணே, நம்ம வச்ச கல் அப்படியே இருக்கு. அப்படி விநாயகா எங்களை மன்னிச்சிருப்பா. கொஞ்சம் தோண்டிட்டு பொட்டி எடுத்து போயிடும். தூக்குங்க. சாப்பிடுறியா? பேசாம இருக்கீங்களா? அண்ணே, இடது பக்கம் இருக்கிறது பணப்பொட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பொட்டி. நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அட எல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு இருக்குப்பா. இடது பக்கம் இருக்கிறது பணப்பெட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பெட்டி. கரெக்டா? கரெக்ட். அண்ணே, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்குப்பா. சுதி பெட்டி எடுத்து உள்ள வைங்க. இந்த வச்சாச்சு. வேலு, சுதிப்பெட்டி வாடகை வேண்டதுமே இப்ப அந்த பெட்டியை வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு வந்தோம். பொட்டிக்காரன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, நம்ம கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு 1000 சுதி பெட்டி வாங்கலாம். அண்ணே, அந்த பொட்டியை கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்? என்ன சொன்னேன்? இடது பக்கம் இருக்கிற சூட்கேஸ் எடுத்து தாங்க சொன்னேன்ல. நான் இடது பக்கம் இருக்கிற சூட்கேஸ் தான் எடுத்து கொடுத்தேன். அது வலது, இதான் இடது. இல்ல, உனக்கு வலது, எனக்கு இடது. இல்ல, இதான் இடது. அட பாப்பா, இடது வலது தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் விட்டுட்டோம். இப்ப என்ன செய்யறது? இந்த பொட்டியை வச்சு மார்கழி மாதம் தெரு தெருவா பஜனை பாடலாம். அண்ணே சும்மா இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் ஹிந்தியும் பாட்டு கத்து கொடுக்கணும். அது எப்படிப்பா முடியும்? நீங்க ஒரு ஹிந்தி வாத்தியாரை பார்த்து ஹிந்தி கத்துங்க, நான் ஒரு பாட்டு வாத்தியாரை பார்த்து பாட்டு கத்துக்கிறேன். இன்னைக்கு கத்துக்கிறத நாளைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுப்போம், நாளைக்கு கத்துக்கிறத நாளைக்கு போய் சொல்லி கொடுப்போம். நீங்கதான் உஸ்தாத் உலகநாதனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பார்த்தா அவங்கிட்டே சொல்லி தர போறேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, குடிச்சிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப அவசரம். அவசரப்படாதே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுப்பேன். நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே கத்துக்கணும். நானும் எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஆமாய்யா, ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் வேணும். பாஷ்யம் மட்டும் இருந்தா போதாது, பலமும் வேணும். எடு கரலாவ. முதல்ல ஹிந்தில 1 2 3 ஆரம்பிப்போம். 1க்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. ஒரு விரல காட்டுவேன். பாஷை தெரியாதுன்னு சொன்னா இடத்த காட்டிட மாட்டாங்களா? இதுக்கு பாஷை முக்கியங்களா? யோ, அந்த 1க்கு இல்லையா 1, அதுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. தெரியலீங்களா? சொல்றத செய்யு. 1 2 3 4. 1க்கு இவ்வளவுங்களா? யோ, அதெல்லாம் 1 2 3 4. கரலாவ சுத்து. 1 2 3 சொல்லிக்கிட்டே 100 தடவை சுத்து. திரும்பி வருவேன்.
தீனு சாரு ஏக்கு தோ. ஏப்பா நீங்களும் ஹிந்தி கத்துக்க வந்தீங்களா? ஆமாங்க, கைய வலிக்குது தூக்க முடியலன்னு சொன்ன கைய உடைச்சாரு. தலைக்கு மேல தூக்க சொன்னாருங்க, தலையை உடைச்சாருங்க. நிலைமை பரவாயில்லைங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசம். வாத்தியாரே சீக்கிரம் சொல்லி முடிக்க வாத்தியாரே. இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, மடைய வேற திறந்து விட்டாங்க, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாங்க. சீக்கிரம் சொல்லி விடுங்க. தண்ணி வருது. இன்னும் எத்தனை தடவை சொல்றது உஸ்தாத்ஜி? நான் இந்த 100 முட்டையை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. ஐயோ 100 முட்டையா? அது ரொம்ப லேட் ஆகுமே. நான் இப்படி தள்ளி விட்டுட்டா சரிகம பதனி சரி கம பதனி சரிக சரிக சரி சரி கம பதனி சானி 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 தப்ப மகரி ஜானகி, நான் கொஞ்சமா அழகா சொல்லி கொடுத்தத பாடாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீளமா பாடுறிய. இல்ல சார், ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் ஓரளவு கத்துக்கிட்டேன். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரம், வர்ணம் வரைக்கும் கத்துக்கிட்டேன் சார். அதனால என்ன மன்னிச்சிருங்க சார். இப்ப நேரா பாட்டுக்கே போலாம். போலாம். திடீர்னு பாட்டுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஷ்டமி சார். நேத்திக்கு தான் அஷ்டமி, இன்னைக்கு நவமி. தெரியும் தெரியும். அஷ்டமிக்கு அடுத்த நாள் நவமின்னு சொல்ல வந்தேன். நவமி நல்ல நாள் தானே சார்? பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சலாம் சார். நோ 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 நோ. நவமி எதுக்கு வேணாலும் நல்ல நாளா இருக்கலாம், ஆனா கீர்த்தனைக்கு மட்டும் நல்ல நாளே கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? சங்கீத தேவதையை நினைச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம். கீர்த்தனை வேணாம், பிரார்த்து. ஹிந்தி கத்து தரேன்னு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சுத்தி சுத்தியே பாத்துட்டு இருக்கீங்க. யாரு தேடுறீங்க? இருமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறேன். எக்யூப்மெண்ட்ஸா? ஆமா, அது இருந்தா தான் இந்தியே வரும். ஓ, ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன மாஸ்டர் பூர்ல எடுத்து போடுறீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. உனக்கு இந்திய எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏக்கு தோ தீன் சாரு. மாஸ்டர் ஏன் சுத்தி சுத்தி சொல்லி தரீங்க? அந்த உஸ்தாத் உலகநாதன் எனக்கு கத்து கொடுத்த மாதிரி தானே நான் உனக்கு கத்து கொடுக்க முடியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல மாஸ்டர். இங்க பாருமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாஸ்டர் மட்டும் கூப்பிடாத. ஹிந்தி வாத்தியாருன்னா மாஸ்டர்னு தானே கூப்பிடணும். மாஸ்டர்னா எனக்கு தோசை ஞாபகம் தான் வருது. தோசையா? दो सही, दो सही, एक सही, तीन सही, चार सही. ஓ சார், ஒரு விஷயம் சொல்றேன். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியுமா? ஆமா சார், ஹிந்தில எனக்கு 1000 வரைக்கும் தெரியும். ஓ, ஹிந்தியில 1000 வரைக்கும் இருக்கா? ஹிந்தி ஆனாலும் இங்கிலீஷ் ஆனாலும் கணக்கு ஒண்ணுதானே சார். எனக்கு 100 வரைக்கும் தானே சொல்லி கொடுத்தான். அதை விடுங்க சார், எனக்கு நீங்க தான் பேச கத்து கொடுக்கணும். நீ நல்லா தானே பேசுற, உனக்கு ஒண்ணும் திக்குவாய் இல்லையே. இப்பவும் தமிழ் தானா? நீங்க ஹிந்தி சொல்லி தரவே மாட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? புதன். புதனுக்கு ஹிந்திக்கு ஆகாத. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தானே? தமிழுக்கு நல்லதுமா, ஹிந்திக்கு கெட்டதாச்சே. நீ யோசிச்சு பாரு, புதன்கிழமை தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்க. 2 ஹிந்தி படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அட்ரு பிளாப். ஹிந்திக்கும் புதனுக்கு ஆகாது. அப்ப நாளைக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? நாளைக்கு தானே பாப்போம். நாளை நடப்பது நாராயணன் செயல். ஐயோ, திரும்பவும் தமிழா? சரி, நானா பட்டுகிற செயல். இப்போ ஒரு திருப்தி தானே, நான் வரேன் சார். ஹாய் மைதிலி. ஹாய் கீர்த்தி, வா வந்து உட்காரு. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இவர்தான் உன்னோட ஹிந்தி மாஸ்டரா? சார், இவ கீர்த்தனா டெல்லில இருந்து வந்திருக்கா. இவளுக்கு உங்க கூட ஹிந்தில பேசணுமா? ஹிந்திலியா? ஆமா சார், ஹிந்தில கொஞ்சம் டவுட்லா இருக்கு சார். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பாருமா. சார், இவ கூட ஹிந்தில நல்லா கவிதை எழுதுவா. எழுதி கொடுத்து நான் வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சார். விடமாட்டேன் நீயா? இந்த வர்ற எதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன சார் இது, வீடா எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தில? அப்பா அப்பா பாரு வா. என்னடி ஷேர் சொல்றாரு? ஷேர்னா ஹிந்தில கவிதை. நீங்க சொல்லுங்க ஜி. பிச்சு படம் பிச்சு அண்ணே, யாருக்கிட்ட என்ன அவன் பின்னால கை வைக்கிறான்? எனக்கு பின்னால கை வச்சா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. கெட்ட கோபம் வரும். தெரிஞ்சுக்க. चलो 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 1 2 3 4 जी 2 टिकट. எப்படியாவது இன்னைக்கு புட்டி எடுத்துடணும். யார் நீங்க? வழி விடுங்க. அப்பா, அவனுக்கு திருப்பதியில இருந்து வரானுங்க. தெலுங்குல சொல்லுப்பா.
எங்க போனாலும் இந்த மொழி பிரச்சனை நமக்கு தீர மாட்டேங்குதுப்பா. எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எங்களுக்கு தெரியும். குழப்பாத. உங்களை எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது. இப்ப புரியுதா? திருப்பதின்னு நினைச்சோம், பாவ கீழ்பாக்கம் போல் இருக்கு. எங்கடா அது? எதுடா? குட்டைய குழப்பாத. எங்க அந்த பச்சை பொட்டி? பச்சை பொட்டியா? எந்த பச்சை பொட்டி? அந்த கிரீன் கலர் பச்சை பொட்டி. நாங்க அடிச்ச 1 கோடி ரூபாய் நீங்க எடுத்து போடுவோமா? எங்க அந்த 1 கோடி? தெரியாது. உன்னை கொன்னுடுவேன். பச்சை பொட்டி தானே? பச்சை பொட்டி. வாங்க 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 வாங்க. என்ன பேக்? ஓ, என் பேக் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி பச்சை பொட்டி. இப்படி வாங்க. என்ன லேடிஸ்? சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உள்ள போய் அவங்கள பிடிக்கலாம். தேவையில்லை. எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருப்பாங்க? கம்பு தாங்க முடியாம சீக்கிரமா அவங்களே வெளியே வந்துருவாங்க. இங்கே வெயிட் பண்ணுவோம். தெரியல. என்ன போலையா? இன்னும் வரலைங்க, அதான் வெயிட் வெயிட் பண்ணுங்க. உள்ளதா இருக்காங்க. இல்லீங்க, எங்களுக்கு இன்னும் வரல, அதான் வெயிட் பண்றோம். அது வல்லியா? பர்கோலஸ் வாங்கி அடிங்க, பட்ட 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 பட்டன்னு வந்துரும். சார், குழப்பாத. பொட்டி தான் போச்சு, அட்லீஸ்ட் இந்த பர்ஸா மிஞ்சட்டும். 2 நாளா சோத்துக்கு லாட்டரி. இதுல இவனுங்களை துரத்துனதுல வாயெல்லாம் நுரதள்ளி போச்சு. ஒரு மிருண்டாவது குடிப்போம். எவ்வளவு இருக்கு பாரு. வாங்க வாங்க வாங்க. நமஸ்தே. உத்தரவு உத்தரவு உத்தரவு. ஆவோ 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 ஆவோ. போயிட்டு நீங்க வரல? இந்த சர்தார் பிரதர்ஸ் எங்க சிஷியர்கள். நான் தான் பாட்டு கத்து கொடுத்தேன். நான் தான் ஹிந்தி கத்து கொடுத்தேன். அவங்களை கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறோம். அவசியமா. டிக்கெட் போங்க. அண்ணே, கச்சேரி முடியறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள உடுப்பெல்லாம் மாத்திட்டு போய் பொட்டி எடுத்துட்டு வந்துடலாம். கம்பு. இங்கதான் இருக்காங்க, உள்ள போலாமா? இனி அவங்க எந்த வேஷத்துல வந்தாலும் நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது. அவங்களேதான். கோனே, ஏண்டா வேஷத்தை மாத்தினா எங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அரே क्या बोलता हो? हिंदी பேசினா எங்களை ஏமாத்தல நினைக்கிறியா? எங்க அந்த பச்சை பொட்டி? क्या पचा पोटी मुझे मालूम नहीं. ஏய், இவனுகிட்ட இப்படி கேட்டா சொல்ல மாட்டானுங்க. எங்க அந்த பச்சை பொட்டி? நீங்க யாரு? பார்த்தா தெரியல, நாங்க மூடி திருடுங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்கெல்லாம் முகம் மூடாத திருடுங்க. அப்ப திருடிட்டு போ. நாங்கெல்லாம் சின்ன திருடர்கள், நீங்க பெரியவங்க. நீங்க முதல்ல திருடுங்க, அப்புறம் நாங்க திருடுறோம். டேய் புறாத. என்னது இது? டெக்னாலஜி மிஷின். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பீரோல வைக்கிறதுல பணத்தெல்லாம் பூமியில தான் போச்சு வைக்கிறாங்க. இந்த மிஷினை வச்சு தரையில எங்கெங்க பணம் நகை இருக்குன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். என்ன நம்ம புட்டி மேட்டர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை கோழி ஒரு கோவிந்த சொல்லிருப்பானோ? இருங்க. என்ன இங்கே உட்கார்ந்து தண்ணி அடிக்க போறீங்களா? ஐயோ, புடி புடி புடி. ஏய், என்ன? ஏய், என்ன பண்ற? ஜாக்கி சார் மாதிரி ஏறி அடிக்க ட்ரை பண்றேன். அது அப்படி இல்லடா. ஏய், இங்க வா. வெயிட்டியா?
விட்டுறாதீங்க என்ன, நான் புள்ள குட்டிக்காரனை கை விட்டுறாதீங்க என்ன. என்னடா பண்ணுங்க? ஆமா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. டேய் என்ன கத்துற? நீச்சல் தெரியாது. எனக்கு தான் நீச்சல் தெரியாது. நான் ஒண்ணு மாதிரியே கத்துறேன். எப்படி ஸ்டடியா நிக்கிறேன். புள்ள குட்டிக்காரனை காப்பாத்துங்க. அண்ணே அவங்கள வந்துட்டாங்க. இப்படியே இருந்தா பிரச்சனை தான். அச்சோ, இப்ப என்ன பண்றது? அண்ணா கேட்ச் அப். நாங்களும் முகமூடி திருடுங்க தாண்டா. நீங்க திருடும் போது முகமூடி போட்டு திருடுவீங்க, நாங்க திருடினதுக்கு அப்புறம் முகமூடி போட்டுக்குவோம். மிஸ்டர் விஸ்வநாதன் வந்த உடனே இவங்க நம்ம விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ டேஞ்சர் ஆச்சே. ஏண்டா வீட்டுல யாரும் இல்லைன்னா திருட வந்துருவீங்களா? படுவா பின்னிடா. வயசானவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காம போச்சா? இருங்க. என்ன இங்க ஒரே அமக்கலாம்? ஆமா, நீங்க எப்படி இங்க? யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் திருட வந்து இந்த ஆளுங்களை எப்படி பிடிச்சீங்க? எங்களுக்கு பாட்டு பிடிக்கலன்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா, உங்க வீட்டுல லைட் இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தா இந்த பசங்க இருக்கானுங்க. அவங்க பூந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி பூந்தீங்க? பழையபடி பைப் புடிச்சிட்டு ஏறி. பழையபடியா? டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிம்மா. அண்ணே இது விஸ்வநாத வீட்டுக்காரல? ஆனா விஸ்வநாத வீட்டுக்காரோ ராமமூர்த்திக்காரோ அந்த மொட்டைங்க வரதுக்குள்ள டிக்குக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம்ப்பா. அந்த பொண்ணுங்க உள்ள போயிருப்பாளுங்க. என்ன டிக்குக்குள்ளயா? ஐயோ கோயிலுக்குள்ளனே. கோயிலுக்குள்ள டிக்கி வேற வச்சிருக்காங்களா? கொள்ளாதீங்க, ஏறுங்க கூட. இந்த நாத்தத்தை உட்கார்றதுக்கு மொட்டைங்க கிட்டே மாட்டிக்கலாம். சார் பத்தி குச்சி இருக்கா? குச்சி என்ன, கம்பே இருக்கு. இதான் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுதான் இந்த இன்ஜுரி. எவனோ ரெண்டு மொட்டைகளுக்கு பயந்துட்டு டிக்கிக்குள்ள பூந்து விட்டோம். மிக்கி மோஸ் மாதிரி டிக்கி மோஸ் ஆகிட்டோம். என்ன முட்டைக்கு போயிருப்பாங்களா? அப்பா அவனுக்கு பயந்துட்டு நம்ம ஸ்டெப்பினி மாதிரி டிக்கிக்குள்ள எவ்வளவு நேரத்தை உட்கார்ந்து இருக்கிறது. அந்த நாய்க்கு போயிருக்கு டிக்கி திறப்ப. நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. குழப்பாத. நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும். லூசுங்க. நீங்களா வெளியே வரீங்களா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? ஏண்டா இது என்ன தாஜ்மஹாலா? எல்லாரும் வந்து போறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குடா. நீங்க வெளியே இருங்க, நாங்க உள்ளே இருக்கிறோம். சீக்கிரம் தொடரா. துறக்க முடியலையே, நல்லா அமுத்தி புடிச்சிருக்கானுங்க. அப்ப வேற வழி இல்ல, உடைச்சிட வேண்டியதுதான். ஏண்டா அடிச்ச? இதான் இதேதான்
இந்த காருக்குள்ளதான் நம்மளோட அபின் பெட்டி இருக்கு. நம்ம கையை விட்டு போனாவின் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. போலாம். எஸ் மேடம். டிரைவர், வீட்டுக்கு போக எங்க போயிட்டு இருக்க? டிரைவர் உங்களை கொல்ல வந்த ஸ்க்ரூ டிரைவர். விக்கி, நீயா? பாராயோ பாராயோ. கமான், வெளியே வாங்க. இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். இனிமே யாரு வந்து காப்பாத்துறேன்னு நான் பாக்குறேன். விக்கி, விக்கி ப்ளீஸ் விக்கி, எங்களை ஒண்ணு பண்ணிடாத. வண்டி நின்னுருச்சு. டிக்கி ஓபன் பண்ணு. 1 ல இருந்து 10 வரை என்ற 10 சொன்ன உடனே உன்னை சுட்டுடுவேன். 1 7 தொடர முடியலையா? எனக்கு முடியலையா? 2 1 ல இருந்து 10 வரைக்கும் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா எப்படி சொல்லுவேன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். நீங்களா? நீங்க எப்படி டிக்கில? அது மொட்டையா சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆமாங்க, திருப்பதியில போய் சொன்னா தாங்க உங்களுக்கு புரியும். ஐயோ, பின்னாடி விக்கி. பின்னால டிக்கி தாங்க இருக்கு. ஐயோ, காருக்கு முன்னாடி விக்கி. வண்டிக்கு முன்னாடி என்ஜின் இல்லைங்க இருக்கு. யாருனே தெரியலையே. இவங்களை காப்பாத்த மறுபடியும் நீங்க வந்துட்டீங்களா? அது இந்த டிக்கிக்குள்ள இருந்து நாங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் இவங்களை எப்பயோ கொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் டிக்கில ஒளிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. சுற்றாத சுற்றாத. எதுக்காக இங்க வந்தோம்னா இந்த பொட்டி இருக்குல்ல. பொட்டி இல்லடா, பேக், ஹேண்ட் பேக். அதுக்குள்ள பாம்பு போட்டு இவங்களை கொல்ல பார்த்தா அதுக்குள்ள நீங்க திருடுங்க பாத்து வந்து திருடிட்டு போயிட்டாங்க. இவங்களை துப்பாக்கியால கொல்ல பார்த்தா நீங்க யாரை விட்டு ஸ்பாயில் பண்ணிட்ட. 2வது வாட்டி கார் பிரேக் கட் பண்ணிட்டு இவரை கொல்ல பார்த்தா நீங்க காரை கடத்திட்டு போய் காப்பாத்திட்டீங்க. நான் உங்களை விட மாட்டேன்டா. வேலு, ஐ அம் சாரி. எங்க 2 பேர் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சவங்கள தப்பா நினைச்சு முட்டாள்தனமா நடந்துகிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மணி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி ஆளாளுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நாங்க என்ன பாதிரியாரா? 1 ல இருந்து 10 வரைக்கும் நான் என்ன போறேன். 10 என்னதுக்கு அப்புறம் உங்களை குருவி சுடுற மாதிரி சுட போறேன். அதுக்கு நீ குருவியே சுட்டலாமே. அண்ணே சும்மா இருங்கண்ணே. 1 7 6. டேய், என்னடா நீ படிச்ச? BA மேத்தமேட்டிக்ஸ். 8 6 5 9.
மலை காற்று வந்து நெஞ்சை கூசுதே பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்ததென்ன பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றதென்ன உலகில் அதிசயங்கள் ஏழு அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை உன் இளமை துள்ளும் அழகை ஷெல்லி கீட்ஸும் பாடவில்லை மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே அச்சரேகை தீர்க்கரேகை உன் கையில் பார்க்கிறேன் ஜிபிஎஸ் டாக் சிஸ்டம் உன் பேச்சு கேட்கிறேன் காதல் தேசம் எந்த பக்கம் கொஞ்சம் சொல்லு காதலின் அட்ரஸ் நீதானே மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே முத்தம் சேர்க்கும் ஸ்விஸ் பேங்க் உன் கண்ணமா காதலின் டிஸ்னிலாண்டு உன் நெஞ்சமா மியாமி பீச் அலைகள் மனசுக்குள் அடிக்குதா ப்ளே பாய் ஜோக் சொல்ல ஆசைகள் துடிக்குதா நெஞ்சம்தான் ரெண்டாச்சு நீதானே குவிக் பிக்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்ததென்ன பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றதென்ன உலகில் அதிசயங்கள் ஏழு அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை நம் இளமை துள்ளும் அழகை ஷெல்லி கீட்ஸும் பாடவில்லை மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே வேலு ஐ லவ் யூ மணி ஐ டூ லவ் யூ என்னது ஐ டூவா நீ ரெண்டு பேரையுமா லவ் பண்ற ஐயோ உங்களை சொன்னேன் என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க இவர் சர்வரா இருந்தவரு நான் வாட்ச்மேனா இருந்தவன் இப்ப அந்த வேலையை போயிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் பெக்கர்ஸ் ரேஞ்சில் அலைஞ்சிட்டு இருக்கோம் இந்த மேட்ரு உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே உங்க வீட்டு வாசப்படி கூட எங்களை மிதிக்க விட மாட்டாங்க ஏன் நாங்க உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றோம்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டா நீங்க வாசப்படி என்ன பெட்ரூம் வரைக்கும் வரலாம் பெட்ரூம் அதானே பெட்ரூம் வரைக்கும் போறதுக்கு இந்த ரூட் ரொம்ப சுலபமா இருக்கேன் அப்போ நாங்க உங்க லவர்ஸ் ஆயிட்டா பெட்ரூம் வரைக்கும் வந்து எங்க காரியத்தை முடிச்சுக்கலாம் இருந்தாலும் நீங்க ரொம்ப நாட்டி போய் கை கழுவிட்டு வந்துடும் கைய மட்டும் கழுவுங்க எங்க லவ்வ கழுவிடாதீங்க எங்க எதிர்காலமே உங்க பெட்ரூம் தான் இருக்கு சும்மா இருங்க என்னப்பா நாட்டி இது சைனா டீ மாதிரி சொல்லிட்டு போறாங்க செல்லவா திட்டிட்டு போறாங்க அண்ணன் நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா வயசான வேஷத்துல போனப்போ ஹால் வரைக்கும் தான் போய் டியூஷன் கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு இப்ப லவ்வர்ஸா நேரா பெட்ரூமுக்கு போய் அவங்க அசந்த நேரமா பார்த்து நாட்டியா பொட்டி எப்படியாவது அடிச்சுட்டு வரணும்னு
பாவம் அந்த பொண்ணுங்க 2 பேரும் நம்மள உண்மையிலேயே லவ் பண்ணுதுங்க. அதுங்களை ஏமாத்திரமோன்னு ஒரு ஃபீலிங். டோன்ட் ஃபீல்மா, நம்மளும் சேர்ந்து காலமெல்லாம் காதல் வாழ்க, காத்திருந்த காதல், காதல் கோட்டை, காதல் தேசம், காதல் புத்தகம், காதல் காண்டம், காதல் அண்ட. ஐ டு லவ் யூ. செருப்பால அடிப்பேன் பைத்தியக்காரா. உனக்கு என்ன மூலகளை கெட்டு போச்சா? தபா, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க தயாரா இல்ல. கோபாலகிருஷ்ணா, எனக்கு கெட்ட கோபம் வரும், ஜாக்கிரதை. சைடா போன சார், இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன? கோபாலகிருஷ்ணனுடைய மக ஒரு டிரைவரை காதலிக்கிறாளாம். காதலுக்கு நான் எதிரியே இல்ல சார். காதல் பண்றதுல தப்பே இல்ல. அப்போ ஏன் காதல் கோட்டை காதல் தேசம்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே? ஐயோ, சினிமா பார்க்க கூடாது நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இதுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுங்க. லவ் பண்றதுக்கும் ஒரு யோகிதை வேணும் சார். பணக்கார பசங்களா பார்த்து லவ் பண்ணிருந்தா நான் ஏன் காதலுக்கு குறுக்க நிக்க போறேன்? அப்படி போடுற அப்புறம் டிரைவர், சர்வர், வாட்ச்மேன் இதெல்லாம் ஒரு வேலையா சார்? அது என்ன சார், டிரைவர்னா சர்வர் வாட்ச்மேன் தான் வருவானா? ஒரு கொத்தனாரு மேஸ்திரி சித்தாள் வரக்கூடாதா? அசிங்கத்து மேல காலை வைக்க வேண்டாமே தான். காலை வைக்காதீங்க, கைய வைங்க. மூக்கையும் வச்சாச்சா? அதை விடுங்க சார், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் பொண்ணுங்களை நீங்க தான் தயார் பண்ணணும். பண்ணியாச்சு. பாட்டுலயும் ஹிந்திலையும் சூப்பரா வரணும். வரும். பத்தமா? இவனை மசனாய் கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சார் யார்? இப்படி வாங்க. இப்ப என்னடி பண்றது? அப்பா சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, சர்வர் வாட்ச்மேன் சொன்னா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால உங்க லவ்வர்ஸ் 2 பேரையும் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லு. நல்லா ஆக்ட் கொடுப்பானுங்க. கேடிங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு. என் பிளான சொல்றேன் கேளுங்கன்னு. ஃபாலோ மேன். உங்க லவ்வர்ஸ் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு அப்பாவை நடிக்க 2 நாடக நடிகர்களை செட்டப் பண்ணுங்க. செட்டப்பா ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க, பிச்சைக்காரன் உங்களை தான் சொல்றாரு. பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல. என்ன ரோடோட பிச்சை எடுக்கிறோம்னா? ரா பிச்சைக்காரன். ஓ, இவன் அதை விட மோசமானவன். போ. 50 கோடி எங்க, கேவலம் 50 லட்சம் எங்க? நீங்க சொல்லுங்க. பிச்சைக்காரா, அட பிச்சைக்காரா, பிச்சைக்காரா. நோ சாரி டாடி. டாட், இப்ப நீங்க என் கூட வரீங்க. வரமாட்டேன், என் சொந்த கால்ல நிப்பேன். ஓ, உங்களுக்கு எவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா 5 அடி பாஞ்சா மக 50 அடி பாய்வேன். அடேங்க அப்பா, அப்பாவும் பிள்ளையும் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லுங்க. சும்மாரா டாட். இப்ப நீங்க கூட வரலன்னா 50 கோடி சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் காசிக்கு போயிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என் பெருசு, ஏதோ இவரு சின்ன பையன் தெரியாதனமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் தெரியல. மிஸ்டர் பிச்சைக்காரன் சார், நீங்களே சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. ஊருக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். வாட்ஸ் தி ரீசன்? ரீசன் ஓடி போன அப்ப அவன் பையனா எனக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். நான் காசிக்கு போறேன். நோ 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 நோ. இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே. கவலையை விடுங்க, என் பொண்ணையே உங்களுக்கு தர்றேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுல எனக்கு கல்யாணமா? என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? உங்க பிரஸ்டீஜ் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. சரி, ஓகே. நீங்க எல்லாரும் கெஞ்சி கெதறி கேக்குறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், என் ஃப்ரெண்ட் வேலுவுக்கும் கல்யாணம் ஆகணும். அப்பதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அவ்வளவுதானே, கவலையை விடுங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ண மணி சார் கட்டிக்கிட்டாங்க, சின்ன பொண்ண வேலு சார் கட்டிக்கிட்டாங்க. வசதி. ஐயோ, இவ்வளவு வசதிகள் இருந்து ஒரு பிச்சை. இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிள்ளையும் ஹிந்தி வாத்தியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீங்க தான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூப்பிட்டாலே எங்க அப்பா வருவாங்களே. மணி அடிச்சா கூட வருவார் சார். சிறைச்சாலை அனுபவம். மாதா கோயில் மணியை சொன்ன அது சார். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லுல லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அத பத்தி ரூமுக்குள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க 4 பேரையும் ஒண்ணா பார்க்க முடியாது சார். நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். எஸ் சார். என்ன சார் வேலைக்கு பொங்கல் புரோட்டா? ஐயோ, இந்த கர்மாந்தத்தை என்னால மறக்க முடியலையே. வெரி ஃபன்னி சார். ஃபேக்டரியில லேபர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். அதனால ஆளுங்க உள்ள பூந்து பயங்கர கலாட்டம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியை டைட்டா போடணும் சார். நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? முதல்ல ஒரு செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருந்தாரு. வேலு, டாய் வேலு. அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா, அதனால அந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல. டாய் வேலு, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? எது? டேய் வேலு, யார் நீங்க? உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? நல்லா கேட்டீங்க. நான் மேனேஜரா ஒர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். எது? வாட்ச்மேனா? மாப்பிள என்ன இவர் வளர்றாரு? இவன் மாப்பிளையா? என்ன கன்றாவிடாது. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற நானே பிரயோஜனம் இல்லன்னு வேலையை விட்டு தள்ளிட்டு இவருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா?
கிழிஞ்சது உங்க குடும்பம். என்னங்க இது ஒரு குழப்பம்? அம்மா ஏன் குழப்பம் கிழப்பம் சின்ன விஷயத்தை பெருசாக்குற? அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஐடியா வரும், குழப்பம் தீந்துரும். வேலு சீக்கிரம் ஏதாவது யோசிங்களேன். நீங்க சொல்றது வேலுமணி தானே? நான் உன்ன சொன்னேன். நான் வேலுசாமி. வேலுமணி எங்க அண்ணன். சின்ன வயசுல உருப்பாம சுத்திட்டு இருந்தான். அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படியா? பாக்க 2 பேரும் ஒரே மாதிரில இருக்கீங்க. அது ரெட்டை. பிறந்த உடனே கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல நான் விலவலத்து போயிட்டேன். டோன்ட் வரி, டவுட் கிளியர். அவன் என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே, வாட்ச்மேனவா இருக்கான். சே சே சே, அப்பா வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லணும். ஹாய் டாடி. வாங்க. உனக்கு வந்து வாங்க வாங்க. பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா? பிரச்சனை எனக்கு பிரச்சனை மணி போய் நான் வந்ததுதான் பிரச்சனை. அதை விடுங்க, அவரையே பேச சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே சன்ன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். உங்களுக்கு 2 பசங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொல்லணும்? பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அப்பா, என்ன புதுசா ஒருத்தர் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கும்னு. உதவாக்கரையா இருந்த உங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. அது இப்போ புரியுதா வேலுமணி? அப்பா எவ்வளவுதான் அண்ணன் மனசை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அவன் பேரை மட்டும் மறக்காம இருக்கீங்களே நீங்க. என்ன சார் இது ஒண்ணும் பெரிய போட்டோவே இல்ல சார். உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி. அப்படியா? அவன் தான் பேங்க்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். அப்படியா? இது உங்க செகண்ட் சன் வேலுசாமி. அப்படியா? என்ன கன்றா விடாது. உங்க பசங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்க. இப்போ ஓகேயா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. எனக்கு ஓகே. ஓகே, நீங்க கிளம்புங்க, நாங்க கல்யாண பேச்சு பேசணும். சரி, அப்ப நான் வரட்டுமா வேலுமணி? இது வேலுச்சாமி. வரட்டுமா? பாய். சன் டாடி. சன் செகண்ட் சன். எவ்வளவு அஃபெக்ஷன். அப்பா நிமிஷம் போயிடுச்சு. சம்பந்தி, இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்க 4 பேரையும் ஒன்னா பார்த்துட்டேன். அது போதும் எனக்கு. எது 4 பேரையும் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்களா? எப்போ? என்னப்பா அது நம்மளே குழப்பறாரு. ஏதோ அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு மாதிரியா 4 பேரையும் சேர்ந்து பார்த்துட்டேன்ல. இப்ப என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்க 4 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும். நாங்க உங்களுக்கு எதிர் விருந்து தரணும். நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. எங்க சன்னுங்களுக்கு எங்களுக்கு திருஷ்டி விழுந்து. அதனால எங்க சன்னுகளை அனுப்பி வைக்கிறோம். அதான் ஈஸி. இது ரொம்ப கஷ்டம், அரிக்குது சார். ஃபேக்டரியில வேலை. ஃபேக்டரியில அரிப்பெல்லாம் இருக்கா சார்? அது சரி விடுங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. எங்க கெட்டப் இதுக்கு? ஓல்டு கெட்டப்லயே வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் ஓல்டு கெட்டப் தானே, அதத்தான் சொன்னேன். நீங்களும் பாட்டு வாத்தியாரும் அவசியம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அங்க ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்பா அந்த ஆள் நம்ம வயசான வயசுல தான் வர சொன்னா? அண்ணே, இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பொண்ணுங்க கிட்ட நைஸா பேசி நேரா பெட்ரூம் வரைக்கும் போய் பொட்டி எடுத்துட்டு வரதான் நம்ம வேலை. அதுக்கு இதுதான் சரி. வாங்க. ஓகே ஓகே. ஹலோ 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 ஹலோ. அடே மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க. சாரிங்க, அப்பாவால வர முடியலைங்க. பரவாயில்ல, ஒரு வகையில அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? கல்யாணத்துக்கு நகை ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஷாப்பிங் போப்போம். கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? என்ன அவசரமா? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க. வர வெள்ளிக்கிழமை அருமையான நாள். அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அது வேற ஒண்ணு இல்லையே, நாங்க வந்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு போய் எங்க வேலையெல்லாம் எங்க மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அதான் விளையாடுறீங்க பாத்தீங்களா? என்ன நீங்களே லெட்டர் போட்டு உங்க மேனேஜர்கள் இங்க வரவழைச்சிட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போறேங்கிறீங்களே. நாங்க வரவழைச்சோமா? பின்ன நானும் வரவழைச்சேன். நம்பலையா? கூப்பிடுறேன் பாருங்க. மேனேஜர் மேனேஜர் யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏப்பா இந்த தேங்காய் தலை எங்கப்பா இங்க வந்திருக்க? அதானே சரி அமைதியா. இவங்க தானே உங்க மேனேஜர். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்குங்க. ஏன் 2 பேருமே மொட்டை அடிச்சிருக்காங்க? இவங்க எங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு நாங்க இவங்களுக்கு அடிச்சு விட்டோம். வெரி குட் பாலிசி. நீங்க உங்க மேனேஜர்களோட ஃபேக்டரி விஷயத்தை பேசிக்கிட்டு இருங்க. நாங்க போய் ஷாப்பிங்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறோம். வாங்க வாங்க. அண்ணே, நீங்க இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அது காரணமே அந்த பொட்டி தான். நாங்க விடாக்கண்டன் விடாக்கண்டன், தொடாக்கண்டன் தொடாக்கண்டன். குழப்பாத. எங்க அந்த பொட்டி சொல்லுங்க. ஏய் என்ன மிரட்டுறீங்க? சொல்லணும்னா என்னடா பண்ணுவீங்க? நீங்க வேஷம் போட்டது எங்களுக்கு தெரியும். வீட்டுல சொல்லுவோம், அப்புறம் நீங்க ஃப்ராடில் வெளியே அனுப்பிடுவாங்க. டேய் மொட்டை, எங்களை பிராடுகன்னு வெளியே அனுப்புனா எங்க மேனேஜர் உங்களையும் பிராடுகன்னு அனுப்பிடுவாங்க. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லைன்னா மண்டைக்கு உள்ளே ஒண்ணு இல்லையா? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? டேய் டேய் போடா. இருப்பா. டேய் உங்கடா உங்க மொட்டை டங்களா. அவங்க எப்படி பொட்டி எடுத்தா ஆகணும், அப்ப பாத்துக்கலாம். மன்னிச்சுக்கணும், நேத்து எங்களால வர முடியல. என்ன விருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வரீங்க? ஆமா ரொம்ப அவசரம். பாம்பே மில்ஸா மெட்ராஸ் மில்ஸா? என்ன ஹோட்டல்ல கேக்குற மாதிரி கேக்குறாரு? அது வேற ஒண்ணு இல்ல, ஹிந்தி வாத்தியாரா பாம்பே மில் சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா? ஆஹா,
நீங்க பெரிய கோடீஸ்வரங்க. நீங்க கேட்டிருந்தா பாம்பே மில்ஸ், டெல்லி மில்ஸ், கல்கட்டா மில்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. அச்சா ஹே, அத விடுங்க. விருந்து சாப்பிட்டு லேசா மருந்து சாப்பிடலாமா? மருந்தா? நான் சொன்ன மருந்து இதான். தயவு பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க, அவளுக்கு தெரியாது. கல்யாணமாகி 25 வருஷமா அவளுக்கு தெரியாம தான் இதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்க, ஃபுல் பாட்டில் அப்படியே இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன், எல்லாரும் சிப் பண்ணி சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன நக்கி நக்கி சாப்பிடுறீங்களா? ஐயோ இல்லீங்க, நான் தினம் தினம் இதே மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் சாப்பிடுறது வழக்கம். இந்தாங்க அடிங்க. இதெல்லாம் பழக்கம் இல்லீங்களே. பழகிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க கப்புனாடி. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் பீறிக்கிட்டு வருது. இத பத்திரிக்கைக்கு கூட சொல்லிட்டேன். ஐயோ, இதை ஏங்க பத்திரிக்கையில சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி தெரிஞ்சிருமே. அட நீங்க ஒண்ணு, நான் கல்யாண பத்திரிகையில சொன்னேன். கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் மகன் வேலுமணிக்கும் பொள்ளாச்சி பொன்னுசாமி மகன் தமிழ்மணிக்கும் என்னுடைய குமாரத்திகளான ஜானகி மைதிலியை முறையே விவாகம் செய்து கொடுப்பதாய் நிச்சயம் பண்ணி. ஓகே, உங்க பொண்ணுங்க கல்யாணம் இன்விடேஷன் நீங்க போடுறீங்க, ஏதோ ஒண்ணு ஓகே. என்ன ஓகேங்கிறீங்க? இவரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், இவரு மகன் தமிழ்மணி, நீங்க பொள்ளாச்சி பொன்னுசாமி, உங்க மகன் வேலுமணி. நான் மாத்தி இல்ல சொன்னேன். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, இவரு பையன் என் பையன் மாதிரி, என் பையன் இவரு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் மாதிரி, நானே அவருக்கு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் ஆட்டம், நானே அவருக்கு பையன் ஆட்டம், ஒற்றுமையா இருக்கிறோம். ஓஹோ, இருங்க இருங்க, கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. உங்க பையன் அவரை மாதிரி இருக்கிறாரு, அவரு பையன் உங்களை மாதிரி இருக்கிறாரு. இது எப்படிங்க? அது ஒரு பெரிய கதைங்க. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோமா, அதனால அவர் பையன் ஏன் மாதிரி, என் பையன் அவர் மாதிரி இருக்காங்க. ஓ அப்படியா? என்னப்பா வாந்தி எடுக்கிற? அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பையன் எப்படி அவரை மாதிரி இருப்பான், அவரு பையன் எப்படி உங்களை மாதிரி இருப்பான்? அப்படிதான்டா. அதுங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டுமே அக்கா தங்கச்சிங்க. அதுல அக்கா தங்கச்சியோட அம்மா மாதிரி இருப்பா, தங்கச்சி அக்காவோட அம்மா மாதிரி இருப்பா. இப்ப அச்சா, 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிறீங்க, அக்காவுக்கு ஒரு அம்மா தங்கச்சிக்கு ஒரு அம்மாங்கிறீங்க. கணக்கு எங்கேயோ இடிக்கிற. என்னப்பா இருக்கு? ஏங்க இருக்கக்கூடாதா? அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. இப்ப அது புரியுதா? தப்பு தப்பா புரியுது. ஏங்க இதுல ஒண்ணு கலப்படம் இல்லையே. நீ தானே கொடுத்த. நான் சொல்ல வந்த உனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லு, இப்பவே போறோம். வேற மாப்பிள்ள பாத்துக்க. இருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்ப குடிச்சாலும் எனக்கு எல்லாமே 2 தெரியுது. குடிக்காமையே எங்களுக்கு எல்லாமே 2 தான். அச்சா அச்சா, அது போட்ட விடுங்க. கல்யாணத்துக்கு உங்க சைடுல இருந்து யார் யார் வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. நாங்க வரதே சந்தேகம். ஏன் வர மாட்டீங்க? எங்க பசங்க வர வேண்டாமா? அவங்க தானே கல்யாணத்துக்கு முக்கியம். நாங்க எதுக்கு அனாவசியமா? அப்போ உங்க சைடுல இருந்து யாருமே வர மாட்டாங்களா? யாரும் வர மாட்டாங்க. நாங்க அனாதைங்க. சரி, நீங்க வர வேணாம். உங்க பையங்க சைடுலயாவது யாராவது வரலாம்ல? யாரு அவன் குறுமுட்டா இருக்கான்? நாங்களே அனாதைங்கன்னா எங்க பையங்களே அனாதைங்க தானே. டே விச்சு, என்னடா லாஜிக்கே எல்லாம் பேசுற? அப்போ பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பமே அனாதைங்களா? என்னதான் அனாதைங்களா இருந்தாலும் சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் செலவு கல்லு கடையில பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். சும்மா இருப்பா, அவன் போதையில் இருக்கான். டேய் விஸ்வநாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஏன் தெரியாது? மில்லு ஓனர் பொன்னுசாமி. மில்லா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்லு தான்டா. என்ன பில்லு இல்லுங்கிறாரு? டேய் விச்சு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சொல்றேன் கேட்டுக்கடா. நான் சர்வர்டா. சர்வரா? வேற ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் சமுதாயத்துக்கு சர்வ் பண்ணி அததான் சர்வர்னு அடக்கமா சொல்றாரு. நான் சர்வருங்கிறத சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ வாட்ச்மேன் ஆச்சே, அதை எப்படி சமாளிப்ப? சம்பந்தி, நான் சமாளிக்கிறேன். சமுதாயத்துல ஆங்காங்கே நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஓரமா நின்னுகிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவரு வாட்ச்மேன். இது லாஜிக். கொன்னுட்டீங்க கை கொடுக்க. எனக்கு ஒரு சம்பந்தி சர்வர், இன்னொரு சம்பந்தி வாட்ச்மேன். யாருக்கு இப்படி அமையும்? பிச்சைக்காரனுக்கு தான் அமையும். ஹிந்தி சம்பந்தி என்ன? நீங்க இந்தியில பெரிய பண்டிட்டாச்சே. அச்சாடா, என்ன பத்தி இந்தியில ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாப்போம். உனக்கு ஹிந்தி தெரியுமாடா? சுத்தமா தெரியாது. அப்ப சொல்றேன் கேட்டுக்கடா.
ஏக் விஸ்வநாதன், துவா விஸ்வநாதன், ஏக் துவா விஸ்வநாதன். வா வா. जल्दी जल्दी आवो लड़की लड़की போகாதே பேபி எம்மானச குளுக்கி கண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் மன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி आवो लड़की लड़की போகாதே பேபி எம்மானச குளுக்கி கூந்தலுக்கு ஹீட்டர் போட்டு தலையை துவட்டட்டுமா ஹாட்டேஜ் கேட்காதா அத்தனைக்கும் முத்தம் கொடுக்கும் ஆசை உண்டு நெஞ்சு வரைக்கும் பார்த்தா தக்காளி அணைச்சி பார்த்தா ரஸ்தாளி கண்ணில் பார்த்தா ரங்கோலி கையில் எடுத்தா பூவாளி கண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் மன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே பேபி அம்மானச குளுக்கி கண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் மன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே பேபி எம்மானச குளுக்கி இந்த தடவை நம்ம பிசினஸ் கரெக்டா முடிக்கலன்னா பாஸ் நம்ம ரெண்டு பேத்தையும் தீர்த்து கட்டிடுவார். போலீஸ் ஒட்டியில சரக்கு இருக்கு. போலீஸ் ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம அசமா மாட்டிக்குவோம். அதனால பெட்டி அந்த காருக்குள்ள போட்டு அவங்க போன பிறகு எடுத்துக்குவோம். அப்ப சத்தியமா மழை கூட வராது. வாங்க போலாம். அங்க ரெண்டு மஞ்ச மக்கால் நிக்கிறானுங்க, அவனுக்கிட்ட இருந்தாலும் இருக்கும், கேட்கலாம்பா. பொட்டி வச்சுக்கிறியா? பொட்டி பொட்டி நம்ம வாழ்க்கையை அடங்கி இருக்கேன். ஆமா வேலு வேலு சத்தியம்ல இங்கிலீஷ் படம் ஓடுது. நான் இப்ப படம் பாக்குற மூட்ல இல்ல. ஆமா, நாங்க ஒரு முக்கியமான இடம் பாக்குற மூட்ல இருக்கோம். அவங்க சொன்ன ஸ்வஸ்திகள் இதுதான். குழப்பாத, இந்த ஸ்வஸ்திகளை தான் அவங்க சொன்னாங்க. எங்களை விட உங்களுக்கு என்ன முக்கியம்? எனக்கு தலை வலிக்குது, காபி சாப்பிடணும். எனக்கு இடுப்பு வலிக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அவ்வளவுதானே, அதுவும் அரேஞ்ச் பண்றேன். உங்க வீட்ல என்ன பார் வச்சிருக்கீங்க? ஓ அண்ணே. அம்மா யாரது? மேஸ்திரி முனிசாமிமா. வா வா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் எங்க பொண்ணுங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொட்டி பொட்டிய குடு. பொட்டிய குடியா. ஏதோ மாப்பிள்ளைங்களோட செக்ரட்டரி ஆச்சுன்னு உங்களை சும்மா விடுறேன். வெளியே போங்க, வெளியே போ. முனுசாமி, இந்த சொஸ்திகள் வச்சுட்டு இந்த பெட்டியை உள்ள வச்சு மூடிடு.
அவங்க கையில பொட்டி காணோம். திருப்பியில போஸ்டாங்களா? ஜானகி, நீ எத்தனையோ வாட்டி என்கிட்ட தப்பிக்க பார்த்த. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. டைம் பாம். டிக்டாக் டிக்டாக். என்ன கெட்டுக்க மாட்டேன்னு சொன்னியா? இப்ப பாம் வெடிக்க போகுது. எல்லாருமே க்ளோஸ். அண்ணே, அந்த பொண்ணுக்கு வரதுக்குள்ள பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடணும். ஆமாமா, இல்லைன்னா அந்த மொட்டையை சுட்டுருவானுங்க. சீக்கிரம் வாங்க. என்ன வேலுமணியும் ஆளே காணோம்? அந்த பொண்ணுக்கு வரதுக்குள்ள ஓடி போயிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அண்ணே, திரும்பி பக்கம் ஓடுங்க ஓடுங்க. வேலு ஓடாதீங்க. மணி நில்லுங்க. போய்கிட்டே இருக்காங்க. மணி, வேலு, அவங்க திரும்பி முடியாத இடத்துக்கு போறாங்க. நீ எப்படிறாங்க? இந்த விக்கி அடையணும்னு நினைச்சா அடிச்சுவா. அப்படி அடைய முடியல. இன்னியோடு உங்க கதையை முடிச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா ஒரு தடவை உன்னை காப்பாத்துவாங்களே அந்த 2 பேரும் இப்பவும் காப்பாத்திட்டாங்க. Oh my God. ஓ, ஆனா இப்ப அவங்களை யாரும் காப்பாத்த முடியாது. என்ன சொல்ற? உங்களுக்கு நான் வச்சிருந்த டைம் பாம் இப்போ டிக் டாக் டிக் டாக் அவங்க கையில எந்த நேரத்துல நடிக்க போகுது. சிங்கப்பூர் ராசியில பேசாம புறனே போயிடுவோம். என்ன சொல்ற? ஆமா, அதுல பணத்துக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. இந்த தடவை நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்ணோம்னா பாஸ் நமக்கு ப்ரமோஷன் தருவாரு. சக்சஸ் பண்றோம், ப்ரமோஷன் வாங்குறோம். ஆமா, விட்டு ஓட்டு. 1 கோடி ரூபாய் நம்ம கை கிடைச்சிச்சுப்பா. அண்ணே, இனிமே நம்ம கோடி சொல்லுவாங்கவா? பாட்டி பாய். பாத்து போடா. ஜானகி, ஐயோ, விக்கி வரண்டி, சீக்கிரம் போ. ஏய், என்ன? ஏய், வாடாங்க. எஸ். போடா சீக்கிரம். 2 கோடீஸ்வரர் வந்துட்டு இருக்கோம். மரியாதை இல்லாம சீட்டு பிடிக்க. இல்லைங்க. ஏய், அவரா லுங்கிய. அவரா. காட்டா சட்டைய. காட்டா. காட்டா. போடா. அண்ணே, இந்த பணத்தை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா போறோம். செகண்ட் சுவிட்சர்லாந்து. ஐயா 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 கொஞ்சம் இருக்கியா? பிச்சை போட்டு போங்கயா. ஏதாவது போட்டு போங்கயா. ஐயா வண்டி கொஞ்சம் கொடுங்கயா. வண்டி என்னடா இது? அந்த வண்டியில பிச்சை எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அதனாலதான் உங்க வண்டி கேட்கற கொடுத்துருங்கயா. இந்த வண்டியெல்லாம் தர முடியாதே. அதுலயே போய் பிச்சை எடுப்போம். சூப்பரா உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் நிறுத்திட்டு அண்ணே, அண்ணே எங்க போயிட்டாரு நம்ம பச்சை புள்ளி? ஹலோ,
மாட்டிக்கிட்டியா? எங்க பெட்டி? தெரியலையே. பட்டு ஆட்டோ அண்ணே ஓஹோ ஓ ஓ என்னடா போயிட்டே வா 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 யாரா அவனுங்க? கண்ணு தெரியல. கோரிலாவுக்கு பிறந்த பசங்க. டேய் பாத்துடா, கரண்டி உடைச்சிட்டு போறீங்க. அட பாத்து நீயே உடைச்சியாடா. அண்ணே வாங்க பணப்பட்டி நம்மகிட்டதான் இருக்கு. பச்சைப்பட்டினால எவ்வளவு குழப்பம். பொட்டியை திறந்து பணத்தை எடுத்துட்டு பொட்டி தூக்கி போடுறோம். தர நீ சொல்றதா சரி. சரி சரி. உங்களுக்கு சுக்கிர உச்சத்துல இருக்கறனால உங்க பணம் சீக்கிரம் வந்துரும். ஓங்கி இடிச்சானா? ரொம்ப நாளா நானும் உங்ககிட்ட ஜோசியம் கட்டுக்கிட்டு இருக்கேன். கிடைக்கும் கிடைக்கும் தான் சொல்றேன். எப்பயா? ஹலோ கேர்ள்ஸ். எங்க பணப்பொட்டி? பாம்பு இருக்கு. இது பாமா? பொட்டி? பேங்க் பணம்? பணம் பா. வேலு, ஏய் வேலு, மேனேஜர் சார், உன்னால காணாம போன பணம் திரும்பி உன்னாலே கிடைச்சிருச்சியா? எப்பா, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த பணம் அவங்கிட்ட போயிடுச்சு. அண்ணே, நியாயமா அவர்கிட்ட சேர வேண்டிய பணம் தான். அவர் பேங்க்ல அடிச்சதுதான். அப்படியா சார்? பணத்தை நீங்க பிக்கப் பண்ணீங்க, இதுகளை நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். கிளடியா வேலு, நாளைக்கு பேங்க் கிட்ட வா. வாட்ச்மேன் என்ன உனக்கு ஆபீஸ் உத்தியோகமே போட்டு தரேன். டியூட்டில இருந்து ஜாயின் பண்ணிக்க. ஓ தேங்க் யூ சார். சார் அப்படியே என்னையும் ஜாயின் பண்ணிக்க சார். நான் பேங்க்ல சேர்ந்தா உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். சேர்த்துங்க சார். என் காசு. காசா? இத போய் பேங்க்ல வச்சாதான் என் காசு. சார் அண்ணே, நம்ம ரெண்டு பேரையும் பத்திய உண்மையா இவங்க கிட்ட சொல்லிக்கலாமா? ஜானகி மைதிலி, உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்களேன். நாங்க உண்மையே பேசினது இல்லைங்க. வெளியே போங்க. அப்பா அப்பா அது குப்பாவாது. என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களேடா. ஏன் வாயாலே என்ன ராப்பிச்சக்காரன் சொல்ல முடியாம வச்சுட்டீங்களே. மாமா, எது
மாமாவா? தொலைச்சுடுவேன் ராஸ்கல். டேய், நான் ஒண்ணும் காதலுக்கு எதிரி இல்லடா. ஆரம்பத்திலே நான் ஒரு வாட்ச்மேன் சர்வர்னு உண்மையை நீங்க சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருப்பேன். பெரிய பணக்காரன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்களேடா. என் வயிறு எரியுது. இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும். இன்னில இருந்து 6 மாச காலத்துக்கு என் பொண்ணுங்களை நீங்க பார்க்க கூடாது, இவங்களோட பேசக்கூடாது, பழகவும் கூடாது. இந்த கண்டிஷனை நீங்க நிறைவேற்றினா 6 மாசம் கழிச்சு கல்யாணம் நடக்கும். ஐயோ சார், என்ன சார் இது? அநியாயமா காதலர்களை பிரிக்கிறீங்களே. ஆமாப்பா, வேலு பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. மைதிலி, என்ன பேசாம நிக்கிற? மணியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல. ஆமாப்பா, என்னால. இனிமே யார் சொன்னாலும் நடக்காது. நான் சொன்னதுதான். மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி போடுங்க. 6 மாசம் கழிச்சு வாங்க. சார், மறுபடியும் வந்துட்டானுல நோண்டிடுறேன். அட போங்க சார். வாங்க சார். அட அது இல்லைங்க, சின்ன பசங்க தான் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு பார்த்தா பெரியவங்க நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்களே. சார், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க ஏன் அப்படி பொய் சொல்லி நடிச்சோம்னா, நாங்க 2 பேரும் வயசானவங்க, கட்ட பிரம்மச்சாரிங்க. எங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னா சின்ன வயசுலயே காதல் தோல்வி. அதனால காதல் ஜோடிங்க யாரு எங்கள்கிட்ட உதவி கேட்டாலும் எங்க காதல் தான் நிறைவேறல, அவங்க காதலாவது நிறைவேற்றுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சோம். சரி, அதை விடுங்க. அவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். 6 மாச காலத்துக்கு அவங்க 2 பேரும் என் பொண்ணுங்களை பார்க்கவே கூடாதுன்னு. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பொறுப்பா என் பொண்ணுங்களுக்கு ஹிந்தியும் பாட்டும் சொல்லி கொடுக்கணும். சார், ஒரு நிமிஷம். இந்த பஸ்லயும் ஆட்டோலயும் ரொம்ப தூரம் வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நாங்க இங்கே தங்கிக்கிறோமே. குழந்தைங்க? ஓ, தாராளமா. நான் தான் சொல்லுவேன், தாராளமா தங்கிக்கிங்க. இது வீடு இல்ல, சத்திரம். இன்னில இருந்து தினம் 24 மணி நேரமும் நீங்க வாத்தியாருங்க கூடவே இருக்கணும். நல்லா கத்துக்கணும். வாங்க 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 வாங்க. ஆத்தகும் ஏக் दो 4 1 2 அடேங்கப்பா, 4 வேற பாட்டு வாத்தியாரம், ஹிந்தி வாத்தியாரம் குழந்தைகளுக்கு என்னமா கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.